ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெல்லை சமையல் வித் சத்யா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நாம் சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, கீ ரைஸ், தேங்காய் பால் சாதம் இது எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 7-8 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் கல்பாசி, பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வெங்காயம் சீக்கிரம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா மசிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல்ல வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் எப்படி திரண்டு வந்திருக்குன்னு. இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம போட்ட மசாலா பொருட்கள் எல்லாமே சிக்கனை நல்லா ஒட்டும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்ப்போம். பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இப்போ மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி. இது போகிற வேறு எதுவும் ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.